ஹாய் ஹலோ ஐஸ்வர்யா ஹியர். ஸோ நான் ஐம் ஃப்ரம் சென்னை. இன்னைக்கு வந்து இந்த ஏடிஎம் ஆன்லைன் குக்கிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஷ் வந்து இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். லைக் அண்ட் பிஃபோர் தட் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், பிளேட்ஸ் ஆஃப் டேஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு. நீங்கள் அங்கேயும் இந்த ரெசிபீஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ டு ஸ்டார்ட் வித் இன்னையோட டிஷ் என்னென்னா இட் இஸ் மில்லட் பர்ஃபி. ஸோ ஒரு ஹெல்தியான ஈஸியான சிம்பிள் டிஷ். இட் வில் டேக் நோ டைம். டு தி டிஷ் வில் ஸ்டார்ட் வித் தி இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற இந்த பர்ஃபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஸோ மில்லட் ஃப்ளார் ஒரு கப், கண்ட்ரி சுகர் ஐ ஹாவ் டேக்கன் நாட்டு சர்க்கரை. நீங்கள் வேணும்னா சர்க்கரையோ இல்லாட்டி ஜாகரியோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து வாட்டர் 1/4 கப், கீ 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கார்டமம் பவுடர் ஏலக்காய் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாப்டு நட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து மில்லட் ஃப்ளார் டைரெக்டாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மில்லட்டாக வாங்கி அதை வந்து வறுத்துட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு யூ கேன் கிரைண்ட் அண்ட் சீவ் அண்ட் குக். ஸோ நான் இப்போ ஏற்கனவே வந்து இப்போ டைம் இல்லாததுனால நான் ஏற்கனவே அரைச்சி சீவ் பண்ணி வச்சுருக்கேன். இட் இஸ் பெட்டர் டு கெட் மில்லட் ரோஸ்ட் சீவ் அண்ட் ஹாவ். ஸோ நீங்கள் டைரெக்டாக மில்லட் ஃப்ளார் வாங்குறத விட வந்து இட் இஸ் ஆல்வேஸ் ஹெல்தி டு கெட் மில்லட்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் தி ஸ்டோர், ரோஸ்ட் அண்ட் கிரைண்ட் அண்ட் சீவ். ஸோ நான் இப்போ ஏற்கனவே டைம் இல்லாததுனால சீவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் ஃப்ளார் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து கடையிலேருந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பட்டர்லையோ கீலையோ அதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் தி அரோமா ஆஃப் தி ஸ்வீட் வில் என்ஹான்ஸ். ஸோ ஸ்டார்டிங் டு தி நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃப்ளார் டைரெக்டாக இருக்கிறதுனால ஃப்ளாரை வந்து எந்த விதத்துலையும் டச் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ டைரெக்டாக வந்து ஒன்ஸ் இட் கெட்ஸ் ஹீட்டடாக ஐ ஆட் கண்ட்ரி சுகர் ஆட் பண்ணி அந்த பாகு எடுத்துன்னு வரேன். ஸோ திஸ் இஸ் 1/2 கப் ஆஃப் கண்ட்ரி சுகர். அதாவது 1 கப் ஆஃப் மில்லட் ஃப்ளாருக்கு வந்து 1/2 கப் ஆஃப் கண்ட்ரி சுகர் இல்லாட்டி பவுடர் ஜாகரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாகரி யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து முன்னாடியே கரைச்சி வச்சு யூ ஹாவ் டு ஃபில்டர் இட். ஸோ ஐ ஹவ் டேக்கன் கண்ட்ரி சுகர் ஸோ தட் ஐ கேன் யூஸ் இட் டைரக்ட்லி. இதுக்கு வந்து 1/4 கப் வாட்டர். அதாவது இஃப் யூ ஆர் டேக்கிங் 1/2 கப் ஆஃப் ஜாகரி ஆர் கண்ட்ரி சுகர், டேக் 1/4 கப் ஆஃப் வாட்டர். அதோட half the amount quantity. ஸோ மிக்ஸ் இட் வெல். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஸோ தட் இட் வாண்ட் கெட் பர்ன்ட். அந்த வெல்லமோ இதுவோ நாட்டு சர்க்கரையோ வந்து கீழே வந்து பர்ன் ஆகாமல் இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. ஸோ இது நல்லா கரைஞ்சு அந்த பாகு கன்சிஸ்டன்சி வரணும். அதுக்கப்புறம் தான் இது ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான டிஷ். இது வந்து தீபாவளிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஆக்சுவலி அதோட ரெகுலர் பேசிஸும் இதை சாப்பிட்லாம். ஏன்னா இதோட இதில் வந்து நம்ம போடுற கீ குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மி. இதில் வந்து மெயினாக மில்லட் ஃப்ளாரும் இந்த கண்ட்ரி சுகரும் தான் வந்து வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு ரெகுலர் ஸ்நாக்காக உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்டர்ஸ்க்கோ இல்லாட்டி கிட்ஸுக்கோ அது மாதிரி இந்த மில்லட்ஸ்லாம் வந்து இட் இஸ் வெரி குட் ஃபார் தி சுகர் பேஷண்ட்ஸ். அவங்களாம் இந்த வேறு ஸ்வீட்ஸ்லாம் போகிறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட்ஸ் யாராவது டயபெட்டிக் இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் வந்து இந்த மில்லட்ல செஞ்ச இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து யூ கேன் கிவ் அண்ட் இட் இஸ் வெரி ஹெல்த்தி. நீங்கள் வெல்லம்லாம் போட்டிங்கன்னா வெல்லம்லாம் போட்டிங்கன்னா பசங்களுக்குலாம் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். இட் இஸ் அ நியூட்ரிஷியஸ் ஸ்வீட். அண்ட் நவடேஸ் இப்போ மில்லட் வந்து எல்லார் வீட்லேயும் இப்போ வந்து காமனாக ஆகிடுச்சு. இட் இஸ் பார்ட் ஆஃப் எவ்ரி ஒன்ஸ் டயட். ஸோ அதனால மில்லட்டுக்கு வந்து காமனாக அவைலபிள் இன்க்ரீடியண்ட்டாக அதுவும் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து இது செய்யலாம் வீட்டிலே. ஸோ இன் மீன் டைம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை விட போகிற இந்த பாத்திரத்தை வந்து ஐ வில் ஜஸ்ட் grease it with ghee.
ஸோ இல்லை அந்த பாகு ரெடி ஆகிடுச்சுன்னா உடனே இது கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் grease this vessel with a container. You can take any container, ஒரு பிளேட் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பர்ஃபிலாம் தின்னா வேணும்னா நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் வந்து கீ கிரீஸ் பண்ணி போட்டால் உங்களுக்கு வந்து நல்லா தின்னா கிடைக்கும். ஐ ஹவ் டேக்கன் திஸ் கண்டெய்னர் ஃபார் நவ். ஸோ இதை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு அது பாகு வந்துடுச்சுன்னா கைவிடாமல் கலரி போடணும். அப்போ உங்களுக்கு க்ரீஸ் பண்ண டைம் கிடைக்காது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு க்ரீஸ் இன் ப்ரியா. பிஃபோராக க்ரீஸ் பண்ணால் வந்து இட் வில் பி வெரி மச் கம்ஃபர்டபுள். ஸோ இது வந்து நல்லா திக்காயின்னு வருது. இட் வில் டேக் நோ டைம். ஒரு 4 to 5 minutes ஹார்ட்லி வந்து எடுக்கும் இந்த பாகு வரத்துக்கு. ஆக்சுவலி அவ்வளோதான் எடுக்கும். ஸோ வந்து இட் வில் கெட் ரெடி வித்தின் 10 minutes. 10 minutesல உங்கள் கையில் ஸ்வீட்டே இருக்கும். சரி, உங்களுக்கு இந்த பபிள்ஸ்லாம் நல்லா வருது தெரியுதா? இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய பபிள்ஸ் வந்தோடனே உங்களுக்கு ப்ராப்ளி இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். ஐ வில் ஷோ யூ தி கன்சிஸ்டன்சி வேர் டு புட் தி ஃப்ளார். இந்த பதம் கரெக்டா வரணும். இந்த 1 string கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்கல்ல, கரெக்டா அந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இந்த 1 string கன்சிஸ்டன்சி அவ்வளோதான். 1 stringக்கு மேலே போயிட்டிங்கன்னா வந்து இட் வில் பிகம் வெரி ஹார்ட். இந்த மாதிரி ரொம்ப கட்டியாயிடும். ஸோ 1 string கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஃபுல் சிம்மில் வச்சுருந்தேன் கேஸை. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐ எம் கோயிங் டு ஆட் கார்டமன் பவுடர். ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கீ வந்து இட் இஸ் யார் இதுதான் எவ்வளோ கீ நீங்கள் விடுறீங்களோ அது பொறுத்து தான் உங்களுக்கு. இஃப் யூ வாண்ட் மோர் சாஃப்ட்வேர் யூ கேன் ஆட் இன்னும் கொஞ்சம் கீ விட்டுக்கலாம். ஆக்சுவலி என்னென்னா மில்லட்ஸ் அவ்வளோ கீ அப்சர்வ் பண்ணாது. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல கையில் வந்து நெய்யாக நிற்கும் அப்புறம். ஸோ அதனால இட் இஸ் பெட்டர் ஒரு 1 tablespoon மேக்ஸிமம் ஆட் பண்ணாலே வந்து இட் வில் பி தி ரைட் அமௌண்ட். ஸோ மிக்ஸ் இட் வெல். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃப்ளாரை வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம். லைக் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆட் பண்ணிகிட்டே மிக்ஸ் பண்ணுங்க. See whether no lumps are formed. ஸோ உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த மெல்ட் ஆகி அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். நோ டைம், ஐ மீன் ஒரு வித்தின் அ மினிட் வில் கெட் இட். கைவிடாமல் கலருங்க, எல்ஸ் இந்த கீழே வந்து பேர்ன் ஆகிடும் அந்த ஃப்ளார். ஐ ஹவ் டன் இட் இன் அ நான்ஸ்டிக் பேன். ஸோ எனக்கு பெருசாக பேர்ன் ஆகாது. பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ இன் ஒரு கேஸ்ட் அயனோ ஏதோ பண்ணுறீங்கன்னா செக் வெதர். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இட் இஸ் பிகம் டூ திக். ஸோ நான் அதனால வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் ஆஃப் கீ விட்டுக்கிறேன். ஸோ இது நல்லா வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வரும். ஸோ
திஸ் இஸ் வெரி ஹெல்தி. மில்லட்டை பற்றி சொல்லணும்னா வந்து இட் இஸ் குட் ஃபார் சுகர் பேஷண்ட்ஸ். வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா மில்லட்ஸ் எடுங்க. அதுக்கப்புறம் வந்து இட் கண்ட்ரோல்ஸ் இந்த பிளட் ப்ரெஷர்லாம் கண்ட்ரோல் பண்ணும். டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் கோ ஃபார் மில்லட்ஸ் ஆன் அ ரெகுலர் டயட். ஸோ இதெல்லாம் வந்து இட் வில் ஹெல்ப் இட் அவுட். ஸோ இந்த இடம் வந்தோடனே இட் இஸ் டைம் டு ஸ்விட்ச் ஆஃப் தி ஃப்ளேம். ஸோ யூ ஹவ் காட் திஸ். ஒரு மாதிரி களி மாதிரி வரும், நல்லா திக்காக. இட் வில் பி லுக்கிங் குட் ஆக்சுவலி. இட் வில் ஆக்சுவலி ஸ்மெல் குட். அந்த அரோமா வந்து இட் வில் பி வெரி குட். ஸோ ஐம் ஸ்விட்சிங் ஆஃப் தி ஃப்ளேம். ஸோ இப்போ நம்ம இந்த க்ரீஸ்டு பேனில் வந்து ஐம் ஜஸ்ட் ட்ராப்பிங் இட். இதை வந்து ஜஸ்ட் பேட் இட் ஆன். சூடு ஆறதுக்குள்ளே வந்து கொஞ்சம் பேட் பண்ணிவிடுங்க, இல்லாட்டி வந்து இட் வில் பிகம் திக். இஃப் யூ வாண்ட் இட் டு பி சாஃப்டர், நீங்கள் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கீ ஆட் பண்ணால் இன்னும் நல்லா சாஃப்டாக அப்படியே வழுக்கின்னு போகிற மாதிரி நல்லா இருக்கும். இஃப் யூ டோன்ட் வாண்ட் ஆட் கீ, நோ ப்ராப்ளம். இந்த ஒரு டேபிள் ஸ்பூனே வந்து இட் இஸ் மோர் தென் இனஃப். நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சியை பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும் இந்த கீயோட கன்சிஸ்டன்சி. ஸோ ஹியர் இட் இஸ் டன். இது முடிஞ்சோடனே நான் வந்து இது மேலே ஆக்சுவலி கொஞ்சம் நட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஐ கிவ் இட் அ ஜென்டில் ப்ரெஸ் ஸோ தட் இது மேலே வந்து நல்லா ஒட்டிக்கிற மாதிரி. இது வார்மாக இருக்கும்போதே செஞ்சாதான் உங்களுக்கு அந்த நட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே போய் வந்து இட் வில் சிட் டவுன், செட்டில் டவுன். எல்ஸ் வந்து தனித்தனியாக உதிர்ந்து வந்துடும். So if you want to add whatever nuts you wish, you can add it, no problem. So இது ஒரு few seconds, ஒரு 30 seconds to 1 minute வந்து அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுறணும். It will cool down. So அது ரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி I am just slightly making those slices, ஸ்லைட்டாக பார்ட்டிஷன் பண்ணுறேன். அது ரெஸ்ட் ஆனோடனே வந்து ரொம்ப ஃபுல்லாக இதுவாகிடும்னால அப்போ பார்ட்டிஷன் பண்ணால் ஈக்குவலாக பிரிக்க வராதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பார்ட்டிஷனிங் இட் இன் ப்ரியார். So that அப்புறம் அதை வந்து ஃபுல்லாக பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம், ஸ்லைஸ் அவுட் பண்ணிக்கலாம். So 1 cup has given me about 12 pieces. So I am just resting it now. ஸோ வந்து இது வந்து ஒரு இட் வில் நாட் டேக் தட் மச் அமௌண்ட் ஆஃப் டைம். ஆக்சுவலி இது வந்து ஒரு 3 minutes தான் ஆகும் இது வந்து பர்ஃபி ரெடி ஆகிறதுக்கு. இன்னும் ஒரு 3 minutesல வந்து இது நம்ம பார்ட்டிஷனே பண்ணிடலாம். இட் வில் கெட் செட். ஸோ எல்லார் வீட்லேயும் வந்து இப்போது எல்லார் வீட்லேயும் பக்ஷணம் ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட சேனலில் வந்து நான் சில பக்ஷணங்கள் வந்து பண்ணி போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஹாவ் அ லுக். மை சேனல் இஸ் பிளேட்ஸ் ஆஃப் டேஸ்ட் ஸ்பாட். I have a Facebook page, Instagram page, YouTube channel and blog. So happy Diwali all. எங்கள் இடத்துல இந்த வருஷம் என்னென்ன பக்ஷணம் செஞ்சோன்னா இட் இஸ் ஓம் பொடி. திஸ் இஸ் பர்ஃபி. இன்னைக்கு இப்போ இந்த செஞ்ச பர்ஃபி மாதிரி நான் முன்னாடியே வந்து கம்பில் செஞ்சுருக்கேன். கம்பு வித் கண்ட்ரி சுகர் செஞ்சுருக்கேன். அண்ட் திஸ் இஸ் இன்ஸ்டன்ட் பேடா. ஐ ஹவ் டன் வித் மில்க் பவுடர் அண்ட் மில்க் மெய்ட். இதை வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேடாவே வந்து ஐ ஹவ் மோல்டட் இட் ஷேப்பில் வந்து ஆப்பிள் ஷேப்பில் பண்ணி ஃபுட் கலர் வச்சு அண்ட் ஒரு க்ளவ் வச்சு அதை இது பண்ணியிருக்கேன். அந்த இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இஸ் திஸ் லட்டு. இந்த லட்டு வந்து வித்தவுட் பூந்தி ஐ ஹவ் டன் திஸ். I mean besan flour, without besan flour, without bundi. Just check the recipe in my page Plates of Taste YouTube channel. So next வந்து I have done this kambu urunda. கம்பு பால்ஸ். ஸோ இட் இஸ் ஆல்சோ வெரி ஹெல்த்தி. இதுலேயும் வந்து நான் சுகர் போடல, கண்ட்ரி சுகர் போட்டு தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஈஸி அண்ட் குவிக் ரெசிபி லைக் திஸ் இஸ் பொட்டுக்கடலை பர்ஃபி. பொட்டுக்கடலை பர்ஃபியும் வந்து இதே மாதிரி தான், பட் தி ரேஷியோ டிஃபர்ஸ் அண்ட் தி டைம் டிஃபர்ஸ்.
அவ்வளோதான். இட் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி டிஷ். புட்டுக்கடலை பர்ஃபிலாம் வந்து உங்கள் வீட்டில் வந்து டக்குன்னு வந்து ஐ மீன் சொல்லாமல் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இமீடியட்டாக வந்து எல்லார் வீட்லேயும் ஆப்வியஸ்லி பொட்டுக்கடலை இருக்கும். ஸோ அது ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் திஸ் ஒன் இஸ் ரிப்பன் பக்கோடா. ஸோ ஜஸ்ட் வில் ஹாவ் அ லுக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி இட் ஷுட் ஹவ் செட். If not, it will take another 2-3 minutes. It is getting set actually. It will take another 2-3 minutes. இன்னைக்கு மார்னிங் I just tried it out. இது வந்து ஒரு சின்ன பிளேட்டில் போட்டு பண்ணேன். See how thin it is. So if you want to do like this very thin-ஆக வந்து உங்களுக்கு வரணும்னா நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் வந்து போட்டு ஸ்மியர் பண்ணிக்கோங்க. உங்கள் திக்னஸ் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் டூ இட். என்ன திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி யூ கேன் ஹாவ் இட். ஸோ hopefully this will get ready in another few seconds actually. So now sure we'll definitely send you the parcel. Thank you so much Sujata. Thank you so much Arage Tamil Magal team. Hi Savita Subramaniam. Hi all. Hi Arasu. Thank you so much. எல்லாரும் வந்து என்னோட பேஜ் யூடியூப் சேனல் வந்து பாருங்க. அதில் வந்து ஐ ஹவ் புட் மெனி இந்த தீபாவளி ஸ்பெஷல் கோசரமே வந்து ஐ ஹவ் புட் மெனி ரெசிபீஸ். அதோட ஈஸியர் வே எல்லாமே குவிக் டிஷ்ஷஸ் தான். ஐ ஹவ் டேக்கன் திஸ் வெரி குவிக் டிஷ்ஷஸ் ஸோ தட் வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம், கஷ்டமே இல்லாமல் சிம்பிளாக இருந்த மாதிரி. பூந்தி செய்யாமல் லட்டு, அப்புறம் ஹெல்த்தியர், இட் வில் பி அ வெரி ஹெல்த்தியர் டிஷ்ஷஸ் ஆல்சோ. So it is set partially. So you can either have this at இந்த ஸ்டேஜில் வந்து இது ஒரு சாஃப்ட் பர்ஃபியாக இருக்கும். பட் ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கிறதுனால சாஃப்டாக இருக்குது. ஒன்ஸ் வந்து இது ஆறிடுச்சுன்னா இட் வில் பிகம் லைக் திஸ். த பர்ஃபி கன்சிஸ்டன்சி வில் பிகம் லைக் திஸ். இது மாதிரி நல்லா இருக்கும். ஈவன் இது வந்து இதே ப்ரொசீஜரில் இதே குவான்டிட்டியில் வந்து ஐ ஹவ் மேட் திஸ் கம்பு லட்டு. திஸ் இஸ் ஜோவர். ஐ ஹவ் நவ் டேக்கன் கம்பு லட்டு with the same country sugar வச்சு நான் பண்ணேன். So it will be of this consistency when it is going to be cold. So thank you all for your support. Thanks for being part of our Diwali this year. ஸோ இங்கே ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. the more you cool down, the more crispier it will become. So it is millet barfi. So we are having a colorful Diwali this year. Hope you all too have a colorful, healthy, safe Diwali. So it's very healthy. Start with the healthiest. Start with the healthier dish for this Diwali. Thank you Usha ma'am. Thank you so much. So this is the perfect consistency. It has become warm. So thank you. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. Let me know the reviews. Very happy to be here on this day. Diwali has become special for me.
ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது ரிவ்யூஸ் இருந்தால் வெல்கம், கமெண்ட்ஸ் ஆர் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். என்னோட பேஜையும் போய் பாருங்கள். இஃப் யூ லைக் இட் யூ கேன் கிவ் மீ ரிவ்யூ ஆர் கமெண்ட்ஸ். எவ்ரிதிங் இஸ் வெல்கம். Happy Diwali all. Thank you so much. Thank you Suja. Thank you Meenakshi. I have to thank them a lot. They have been so kind and very responsive. They're கேட்டோன்னே ஏதாவது queries இருந்தாலும் they solved it immediately. So I have to thank both of them. And thank you அழகிய தமிழ் மகள் team, because இந்த நவராத்திரி it has fulfilled by you. And the Diwali has started beautifully and colorfully because of you. I have to thank you all, and thank you all the viewers who are watching this. Thank you so much.